பாருங்க, சங்கு இலை நல்லா முள்ளெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கிறேன். ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி, உளுத்தம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். நெய் தேவையான அளவுக்கு ஊற்றி இந்த கீரையை வதக்கணுங்க. நெய்யில் தான் நல்லா வதக்கணும். இப்போ வதக்குவோம். இதை பாருங்கள், சங்கு இலை நெஞ்சு சளிக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லைங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல உணவு. இந்த உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுட்டேன். ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இலையை வதக்கி வச்சுட்டேன். நல்லா ஒரு பூண்டு நெய்யில் தான் எல்லாம் வறுக்கணும். வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த துவையலை அரைக்க போகிறேன். சங்கு இலை துவையல் ரெடிங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். நல்லா நெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டணும். நல்லா சளி எல்லாம் வெட்டிக்கிட்டு போடுங்க. ஒரே வாரத்தில்